பிரியமானவர்களே, ஆமென் வலையொலி வழங்கும் தவக்காலம் தகுந்த காலம் சிறப்பு சிந்தனை தொடரில் இன்று நடுநிலை என்பதை புரிந்திட தகுந்த காலம் தவக்காலம் என்கிற கருப்பொருளில் சிந்திப்போம். சமூகத்தில், அரசியலில், மனித உரிமை போராட்டங்களில் ஒரு முக்கியமான உண்மை உள்ளது. அது நடுநிலையாக இருப்பது என்பது உண்மையில் ஒரு தேர்வு என்பதுதான். பலர் நான் எந்த பக்கமும் இல்லை என்று சொல்ல விரும்புகிறார்கள். ஆனால் அநீதி நடைபெறும் போது மௌனம் காக்கும் நிலை பெரும்பாலும் அநீதிக்கே ஆதரவாக மாறிவிடுகிறது. உலக வரலாற்றை பார்த்தால் மாற்றத்தை உருவாக்கியவர்கள் நடுநிலையாக இருந்தவர்கள் அல்ல, மாறாக தங்கள் மனசாட்சிக்காக நிற்க துணிந்தவர்கள். இந்த எண்ணத்தை 3 முக்கியமான அம்சங்களில் புரிந்து கொள்வோம். முதலாவது, அநீதியின் நேரத்தில் மௌனம் காப்பது அநீதியை வலுப்படுத்தும். ஒரு சமூகத்தில் தவறு நடைபெறும் போது அதை தடுக்க பலர் பேசாமல் இருக்கலாம். அவர்கள் சண்டையிலும் விமர்சனத்திலும் ஈடுபட விரும்பாமல் நடுநிலை என்று கூறி பின்வாங்கலாம். ஆனால் உண்மையில் இந்த மௌனம்தான் அநீதியை மேலும் வலுப்படுத்துகிறது. மனித உரிமை போராட்டத்தில் மிகப்பெரிய குரலாக இருந்த மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் ஒரு முக்கியமான கருத்தை கூறியுள்ளார். In the end, we will remember not the words of our enemies, but the silence of our friends. அதாவது, இறுதியில் நாம் நம்முடைய எதிரிகளின் வார்த்தைகளை நினைவில் கொண்டிருக்க மாட்டோம், மாறாக நம்முடைய நண்பர்களின் அமைதியைத்தான் என்கிறார். இதன் பொருள் மிகவும் ஆழமானது. எதிரிகள் பேசுவது நமக்கு ஆச்சரியம் இல்லை. ஆனால் நம்முடன் இருக்க வேண்டியவர்கள், நமக்கு சாதகமாக பேச வேண்டியவர்கள் மௌனமாக இருந்தால் அதுதான் மிகவும் வேதனை தரும் என்பதுதான் இவரின் வார்த்தைகளின் ஆழமான பொருள். ஒரு பள்ளியில் ஒருவரை துன்புறுத்தினால், வேலையிடத்தில் ஒருவருக்கு அநீதி நடந்தால், அல்லது சமூகத்தில் ஒரு குழுவுக்கு உரிமை மறுக்கப்பட்டால், இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது பேசாமல் இருப்பது நியாயத்தை காக்காத செயலாக மாறுகிறது. எனவே நீதிக்கான போராட்டத்தில் மௌனம் என்பது நடுநிலை அல்ல, அது அநீதிக்கு மறைமுக ஆதரவு. இரண்டாவதாக, உண்மையான மாற்றம் துணிவான நிலைப்பாட்டிலிருந்து தான் வருகிறது. வரலாற்றில் பெரிய மாற்றங்கள் எப்போது வந்தன என்றால், சிலர் தங்கள் பாதுகாப்பை விட உண்மையை தேர்ந்தெடுத்த போதுதான். அவர்கள் நான் எந்த பக்கமும் இல்லை என்று சொல்லவில்லை, மாறாக நியாயம் எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம்தான் நான் இருக்கிறேன் என்று கூறியுள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் இனவெறி அரசுக்கு எதிராக போராடிய நெல்சன் மண்டேலா அவர்கள் கூறிய ஒரு வலிமையான கருத்து இது. If you are neutral in situations of injustice, you have chosen the side of the oppressor. அதாவது, அநீதி நடக்கும் சூழலில் நடுநிலையாக இருப்பது அடக்குமுறைக்கு ஆதரவாக இருப்பதற்கு சமம் என்கிறார். மண்டேலா 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். அவர் அமைதியாக வாழ்ந்திருக்க முடியும், ஆனால் அவர் அநீதிக்கு எதிராக நின்றார். அந்த துணிவுதான் ஒரு நாட்டின் வரலாற்றையே மாற்றியது. நம் வாழ்க்கையிலும் இது உண்மை. குடும்பத்தில், சமூகத்தில் அல்லது நாட்டில் உண்மையை ஆதரிக்க துணிவுடன் நிற்கும் மனிதர்கள்தான் மாற்றத்தை உருவாக்குகிறார்கள். மூன்றாவதாக, ஒவ்வொருவருக்கும் சமூக பொறுப்பு உள்ளது. பலர் என்னால் என்ன மாற்றம் செய்ய முடியும் என்று கேட்கலாம். ஆனால் வரலாறு காட்டுவது என்னவென்றால், பெரிய மாற்றங்கள் பல சிறிய குரல்களின் கூட்டுத்தொகைதான் என்பதுதான். இந்த எண்ணத்தை மகாத்மா காந்தி மிகவும் அழகாக கூறியுள்ளார். You must be the change you wish to see in the world. உலகம் மாற வேண்டும் என்று நாம் விரும்பினால் அந்த மாற்றத்தின் ஆரம்பம் நம்மிடமே இருந்து தொடங்க வேண்டும். நம் குரல் சிறியது என்று நினைத்து மௌனமாக இருப்பது சமூக பொறுப்பை தவிர்ப்பதாக மாறிவிடும். நீதியை ஆதரிக்கும் போது அது பெரிய போராட்டமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒருவருக்கு ஆதரவாக பேசுவது, தவறான கருத்தை எதிர்ப்பது,
உண்மையை பகிர்வது, இவையெல்லாம் சமூகத்தில் நல்ல மாற்றத்தை உருவாக்கும் செயல்கள். எனவே நடுநிலை என்பது பல நேரங்களில் பாதுகாப்பானதாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது ஒரு பொறுப்பிலிருந்து தப்பிக்கும் நிலையாக மாறலாம். அநீதி நடைபெறும் போது மௌனம் காக்கும் சமூகங்கள் நீண்ட காலத்தில் பாதிக்கப்படுகின்றன. நீதியை ஆதரிப்பது எளிதல்ல. அது விமர்சனத்தையும் சவால்களையும் கொண்டிருக்கலாம். ஆனால் வரலாற்றில் மரியாதை பெற்றவர்கள் எல்லாம் ஒரு பொதுவான குணம் கொண்டவர்கள். அவர்கள் நடுநிலையாக இல்லை. அவர்கள் உண்மைக்கு குரல் கொடுத்தனர். அவர்கள் அநீதிக்கு எதிராக நின்றனர். அவர்கள் உலகத்தை மாற்றினர். அதனால் ஒவ்வொருவரும் நம்மை நாமே கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி: அநீதி நடந்தால் நான் மௌனமாக இருப்பேனா அல்லது நீதிக்காக நிற்பேனா? ஏனெனில் இறுதியில் உலகம் மாறுவது பெரிய தலைவர்களால் மட்டுமல்ல, நடுநிலையாக இருக்க மறுக்கும் சாதாரண மனிதர்களால் தான். நன்றி.